வெல்கம் டு மாயநிலா விலாக்ஸ். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் கறி, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 2.5 ஸ்பூன் பெரிய சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அரை முடி தேங்காய் துருவல், 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், பட்டை கிராம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், மட்டன் மசாலா, கசகசா, முந்திரி, நறுக்கின சின்ன வெங்காயத்தையும் கொத்தமல்லி தலையும், அப்புறம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இப்போ கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்குனது, அரை தக்காளி பழத்தை 2 நறுக்குனது, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எதுக்காகனா சும்மாவே நம்ம மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கறி வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது நாங்கள் சூப்பாக எடுத்து குடிப்போம், அதனால் இந்த மெத்தடில் நாங்கள் ட்ரை பண்ணோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு தூள்கள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சுருந்த கறியை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கிண்டிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 6 விசில் வர வச்சுக்கலாம். வடச்சட்டியில் மசாலாக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, இதை சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு, அது லேசாக ஒரு பொரிஞ்சு வரும்ல, அந்த டைமில் எடுத்துருவோம். சட்டியில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி முந்திரி போட்டுக்குவோம். முந்திரி போட்டு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துக்குவோம். உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போல், அதுவும் ஒரு அரை தக்காளி பழத்தை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின தக்காளியை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். குக்கரில் விசில் கட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்குவோம். கட் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு தேவையான சூப் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த மிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், அப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, தேங்காய் துருவல், கொத்தமல்லி தழை, ஒரு ஏலக்காய், இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அதே ஜாரில் வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சு ஆற வச்சிருந்ததையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம்.
ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டு கடுகும் பொரிஞ்சதுமே வெங்காயம் கொத்தமல்லி தழை அது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு அரை ஸ்பூன் பெரிய சீரகம் தூள், பட்டை கிராம்பு தூள் அது ஒரு ஸ்பூனு. பட்டை கிராம்பாகவும் போட்டுக்கலாம், நம்ம தூளாகவும் போட்டுக்கலாம். நாங்கள் தூளாக போட்டுக்கிட்டோம். வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி அந்த விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். கழுவி சாரெலாம் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம கறி வேக வச்ச தண்ணியை இப்பயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கடைசியாகவும் ஊற்றிக்கலாம். நான் கடைசியாக ஊற்றிக்க போகிறேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும் போகும்போதும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ கறி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து கறியையும் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தனையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.